வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல். தனிநபர் வருமான வரி விகிதங்களிலும் வரம்புகளிலும் எந்தவித மாற்றமும் இல்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டால் தமிழ்நாட்டின் சிறு தொழில்கள் அதிகம் பயன்பெறும். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நிறைவு. திருத்தம் கோரி 35 லட்சம் பேர் விண்ணப்பம். பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி பட்டியல் வெளியாகிறது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். பிரச்சார அனுமதி பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக தேர்தல் பிரச்சார சட்ட பாதுகாப்பு குழு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நியமித்தார். யார் அதிகம் கொள்ளையடிப்பது என்பதிலும் வாக்குக்கு யார் அதிகம் காசு கொடுப்பது என்பதிலும் தான் திமுக அதிமுகவுக்கு இடையே போட்டி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 30 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. அரபு நாடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உருவாக்கும் முயற்சியில் அரபு நாடுகள் முக்கிய பங்காற்றுவதற்காக பிரதமர் மோடி பாராட்டு. காங்கோ நாட்டின் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் பிராந்திய போர் ஏற்படும். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. ஸ்டாலின் தமிழ் பெயரா என கேட்க திருமாவுக்கு துணிச்சல் உண்டா? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. தமிழக கோயில்களில் இருந்து கடத்தப்பட்ட நடராஜர், சோமாஸ்கந்தர், சுந்தரர் சிலைகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்கா முடிவு. மத்திய பட்ஜெட் வழக்கத்தை விட பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.